ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி இன்னும் அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. வெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படியோ அதே தான் இதுவும். இது ஒரு முதல் தடவையாக இது போல் ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aன்றது முதல் தடவையாக எக்ஸாம் நடக்க போகுது. இது மாதிரி நடந்துட்டு தான் இருந்தது. அது மெயின்ஸ் கையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி 2 வாட்டி நீங்கள் அந்த ஓஎம்ஆர் சீட் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓஎம்ஆர் சீட்டு, அடுத்த டைம் ஆன்லைனில் வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்த டைம் கொஞ்சம் குறுகிய நபர்கள் தானே தேர்வாகுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, டிஎன்பிசி மாரி ஒன்றும் 20 லட்சம் பேர் எழுத போகிறது இல்லையே. ஒரு சில லட்சங்கள் தான் 10 லட்சம்குள்ளே தான் ரெண்டாவது எக்ஸாம் எழுத போகிறாங்க குரூப் 2Aக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஆன்லைன்லேயே வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அதாவது நல்லா நினச்சி பாருங்கள், மேக்ஸு 25 கேள்வி வரப்போகுது. அதாவது 25க்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்பத்துக்கு இல்லை. ஸோ தமிழ்லேருந்து 100 கேள்வி வரப்போகுது. இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறாங்க? எல்லாமே புக்கு உள்ளே தான். டேரக்ட் கொஸ்டின், எல்லாமே டேரக்ட் கொஸ்டின். தமிழை விட்டுருங்க. தமிழ் கண்டிப்பாக 6th to 12th நியூ புக்கு படிச்சிருவீங்க. தமிழ் ஓல்டு புக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 2A இதுக்கு பொறுத்தவரை அந்த அளவு ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ன்றது அதுதான் ரேங்க் லிஸ்ட்டே அந்த ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு தான் வெளியிடுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நடக்க போகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு குரூப் 2A தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து அந்த அளவு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகளானது இல்லை. 6th to 12th நியூ புக்கு, அடுத்து மேக்ஸ் 25க்கு மேலே கேள்விகள் வரப்போகுது. இது எல்லாமே எங்கேருந்து வரப்போகுது? புக்கில் இருந்து தான் வரப்போகுது. நீங்கள் எவ்வளோ எடுத்தால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம்? கரெக்டாக அடித்து ஒரு 160 அடித்தா கரெக்டாக இருக்குமா? ஸோ பயப்படவே தேவையில்லையா? நீங்கள் ரெண்டாவது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்கள்ல. 160 எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட்டு. நான் சொல்கிறது, நீங்கள் 200 கேள்விக்கு தான் படிக்கணும். நான் 150 கேள்வி படிக்கிறேன், 170 180 படிக்கிறேன், அதில் 10 இதில் 10 விட்டுறேன், 180க்கு படிக்கிறேன் அப்படின்னு படிக்க சொல்லு. அப்படிலாம் படிக்கக்கூடாது. குரூப் 4க்கு இந்தமாரி மெத்தட்லாம் யூஸே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இது டிஎன்பிசி குரூப் 2A ஒரு சில சிலபஸை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எதுவும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ நான் குரூப் 4க்கு நான் இந்தமாரி ரெக்கமெண்ட் நான் கொடுக்க மாட்டேன். குரூப் 2A கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணாலும் அதை நீங்கள் தூக்கிடலாம். சயின்ஸ் ஹிஸ்ட்ரி டேரெக்டாக தூக்கிடலாம். அவ்வளோதான், டேரெக்டாக தூக்கிடலாம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தில்லுக்கு துட்டு அவள் தான். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதான் அங்கே வேறு எதுவும் இல்லை. உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோதான். நான் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் தான் எடுத்தாகணும். அதாவது தமிழ்லேருந்து 100, இதுலேருந்து ஒரு 25 மேலே கேள்வி வரப்போகுது. நான் 125 நான் சரியான ஃபைட்டு கொடுப்பேன் அப்படின்னு தான் உள்ளே போனமே கண்டி. ஓகே, 125க்கு நான் ஒரு 100 எத்தர்றேன் அப்படின்ற எண்ணத்தில் போகக்கூடாது. கண்டிப்பாக நான் 125க்கு நான் சரியான ஃபைட்டு கொடுப்பேன் அதை அடையிறதுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே தரோவாக படித்து குடிச்சிடணும். தமிழையும் மேக்ஸையும் விடவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 115 மேலே கட்டாயமாக எடுத்துடணும். 115 மேலே கட்டாயமாக எடுத்துடணும். நீங்கள் 120லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு லெவலு. அதெல்லாம் சூப்பர் ஆள் தான். ஸ்டேட்டவே நீங்கள் செலக்ட் ஆள் தான். 115 மேலே எடுக்கிறதே போதுமானது. இதை எடுத்தாலும் நீங்கள் செலக்டட் தான், பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. டேரெக்டாக செலக்ட் ஆகலாம். 160க்கு ஒரு 15 எடுத்துட்டோமா? இதில் 100 எடுத்துட்டோம். 115 100 எடுத்துட்டோம். அந்த 60ல் அது ஒரு 15 எடுத்துட்டோமா? அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை? இன்னமும் ஒரு 40-45 கேள்வி தேவையா? ஜஸ்ட்டு 40-45 கேள்வி தான். ஜாகிரஃபி, பாலிட்டி, ஸோ ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக அந்த 10th புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி அது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த 3 சிலபஸை 10th 11th 12th கவர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் எல்லாமே கவர் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மீத இருக்க கேள்வியை அசால்ட்டாக நீங்கள் போட்டுடலாம் அப்படின்றத புரிஞ்சுங்க. அதாவது தில்லுக்கு துட்டு தான். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th புக்லேருந்து 30 கேள்வி வரும். தமிழ்லேருந்து 100 கேள்வி வரும். மேக்ஸ்லேருந்து 25 கேள்வி மேலே வரும். ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். 100 120, அது ஒரு 30 150, இது ஒரு 5 மேக்ஸில். இதுவே 155 கேள்வி வருது இல்லை? ஸோ அப்படின்னா எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்? தில்லுக்கு துட்டா நம்ம 10th புக்கை நான் அதிலேருந்து எந்த கேள்வி வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதேமாதிரி தான் சொல்ல வரேன். 10th 11th 12th எதையுமே விட்டுறாதீங்க. எதையுமே விட்டுறாத, நல்லா படிங்க. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற்றலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக நம்புங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு தேவைப்படுமான வாய்ப்புகளானதே இல்லை. இதுவே உங்களுக்கு போதும். யூனிட் 8 நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. யூனிட் 9ன்றதை கண்டிப்பாக படிச்சிருவீங்க, சரியா? யூனிட் 7ன்றது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வருதா? மொத்தமாக 3 யூனிட் கவர் ஆகுதா? எக்கனாமிக்ஸ்ன்றது 10th 11th 12th வருமா?
4வது யூனிட்டா? அடுத்து ஜியாகிரஃபி படிக்கிறீங்களா? மொத்தமாக 5 யூனிட் வருதா? அதிகமாக பாலிட்டி படிக்கிறீங்களா? 6 யூனிட் வருதா? மேக்ஸ் படிக்கிறீங்களா? 7 யூனிட் கவர் ஆகுதா? சரி, யூனிட்டை கவர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கேன். 8வது யூனிட்டு கரண்ட் அஃபேர்ஸு, 9வது 10வது சயின்ஸு, ஹிஸ்ட்ரி. சயின்ஸ் ஹிஸ்ட்ரி எதுக்கு விட சொல்கிறேன்னா, ஹிஸ்ட்ரிலேருந்து மேபி இந்த வாட்டி கேள்விகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். அதில் வெளியே இருந்து கொஞ்சம் கேள்வி கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். சயின்ஸு பொறுத்தவரை நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, தமிழில் நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் கேள்வி நிறைய அட்டன் பண்ணலாம். ஆதி படிச்சுட்டு போனாலும் நிறைய கேள்வி அட்டன் பண்ணலாம். சயின்ஸில் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு போனால் அது அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக இருக்கும். அதுலேருந்து 10 கேள்வி வரப்போகுது, இல்லைன்னு சொல்லலை, 10 கேள்வி. குரூப் 4க்குலாம் நான் இந்தமாரி பேசலாம் வேண்டிய, கண்டிப்பாக அந்தமாரிலாம் பேசவே கூடாது. குரூப் 4லாம் எந்த மெத்தடில் போகணுன்னா, தமிழ், மேக்ஸு, 10th புக்கு, சயின்ஸு, அதாவது ஜென்ரல் சயின்ஸ் தான் சொல்கிறேன், யூனிட் 1 தான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் இதை வரைக்கும் பார்த்துட்டு போனாலும் நீங்கள் பாஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு போனாலும் பாஸ். ஆனால் சயின்ஸில் 10 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். சயின்ஸில் 10 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஹிஸ்ட்ரியில்னா கூட சொல்லலாம் 2-3 கேள்வி தான் வரும். ஸோ அதனால் நம்ம அப்படி சொல்லலாம். ஹிஸ்ட்ரி வேணால் விட்டுங்க, அது வேணால் விடுங்க. ஆனால் மற்றதில் எல்லாமே தரவாக இருந்தணும். ஒரு கேள்வி கூட நீங்கள் விடக்கூடாது வந்தால், அப்படி நீங்கள் இருக்கணும். ஸோ இதே தான் இதுக்கும் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒரு அதிகபட்சமாக ஹிஸ்ட்ரி போய் நீங்கள் சயின்ஸும் வேணால் விடணும்னா விடுங்க. மற்றதை எல்லாமே படிங்க. வந்தால் கேள்வி அடிச்சிடணும், விட்டுறக்கூடாது. படிக்கிறதுலேருந்து வந்தால் அடிச்சிருவேன்ற ஒரு தைரியம், துணிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இறங்கி படிக்கலாம். 160 கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் படிக்கிறதே நிறைய மார்க்குக்கு தான் படிக்கிறீங்க. 160 மார்க்குக்கு நீங்கள் கேள்விக்கு படிக்கல, நிறைய மார்க்குக்கு தான் படிக்கிறீங்க இந்த சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ 160 எடுப்பீங்கன்னு சொல்கிறேன். மீதி 40 கேள்வி இருக்கா? 40 கேள்வியில் 10 சயின்ஸ் வந்துருமா? மீதி 30 கேள்வி இருக்கா? 30 கேள்வியில் ஹிஸ்ட்ரியும் கரண்ட் அஃபேரும் எவ்வளோ வந்துட போகுது சொல்லுங்கள்? எவ்வளோ வந்துட போகுது? 5 வருமா? அப்போ மீதி 20 கேள்வி இருக்கா? அப்போ நான் உங்களை எவ்வளோக்கு படிக்க சொல்கிறேன்னா, 180க்கு தான் உங்களை படிக்க வைக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் 160 எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். 150ன்றது நான் கொஞ்சம் அது அதிகமாக கூட போகலாம். ஒரு 2, 3, 4 கொஸ்டின் கூட அதிகமாக கூட போகலாம். 5ன்றது எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹிஸ்ட்ரிலாம் கம்மியாக வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக படிங்க. தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஸோ ஓகே, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.